இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஈஸியான கேக் ரெசிபி. ஸோ கொஞ்சம் பேர் வந்து ஒண்டர் கேக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி இந்த ரெசிபி அண்ட் இந்த ரெசிபி வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஒண்டர் கேக் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப் வந்து சுகர். நான் வந்து காஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பவுடர் பண்ண சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். 1/3 கப் வந்து எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் வெனிலா பவுடர், இது இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 கப் பால், அதுக்கப்புறம் 2 முட்டை. இந்த கேக் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு அரிப்பு மாதிரி ஒரு இதில் போட்டு சளிச்சுக்க போகிறோம். 3/4 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அந்த 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் சலிக்கிறேன், அப்போ வந்து நமக்கு வந்து இதை வந்து அப்படியே எடுத்து அதில் ஆட் பண்ண வசதியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோதுமை மாவு இருக்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு அந்த கேக்கை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுலில் 1/3 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/4 கப் பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மினி லோஃப் பேனில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ப்ரஷ்ஷில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். பெரிய மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கேன். இதை வச்சு இந்த எக்கை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா விப் பண்ணுங்கள். இந்த எக்கு வந்து நல்லா ஃப்ராத்தி ஆகணும். இப்போ நம்ம எக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ராத்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற 1/2 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்மளோட எக்கு வந்து சுகர் கூட நல்லா கம்பைன் பண்ணியாச்சு. வச்சிருக்கிற வெனிலா பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடித்து வச்சுருக்கிற எக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாலும் எண்ணெயும் ஆட் பண்ணி லைட்டாக கம்பைன் பண்ணிடுங்க. நம்மளோட எக் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சலிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பேட்டரில் நம்ம கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ண. இப்போ இந்த கால்வாசி எடுத்து வச்சுருக்கிற பேட்டரில் நம்ம வச்சிருக்கிற கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெல்லமாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் பேட்டர் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. வெனிலா பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பேனில் மாற்றி இதுக்கு மேலே நம்ம வச்சிருக்கிற சாக்லேட் பேட்டரை ஊற்றலாம். இப்போ நீங்கள் வேணும்னா இதை ஸ்வர்ல் பண்ணி விடலாம், பட் நான் அதை அப்படியே விட்டுற போகிறேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சப்போஸ் பெரிய பேனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை கூலாக விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இது கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு க்ளீன் ஸ்லைசஸ் வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குட்டியாட்டு. நம்மளோட ஒண்டர் கேக் கோதுமை மாவு வச்சு பண்ணது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.aarthi.comல இருக்குது. கீழே இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.